இன்று ஆய்ப்பணிக்கு வந்திருக்கிற இடம் வெங்கடேஸ்வரபுரம், ஆலங்குளம் ஒன்றியம், வெங்கடேஸ்வரபுரம், தென்காசி மாவட்டம். இங்கே பாறை அமைப்புங்கிறது வடக்கு 30 டிகிரி மேற்கு அப்படிங்கிற கோணத்தில் இருக்கும். அதாவது வடமேற்கு தென்கிழக்குங்கிற கோணத்தில் இருக்கும். அதனால் கிழக்கு மேற்கு முதல் ஸ்கேன் ஆரம்பிச்சிருக்கு. போர் இந்த ஏரியாவில் 9 போர் போட்டிருக்கீங்களோ? எத்தனை போர்? 9 போர்வெல் போட்டிருக்காங்களா? அதிகப்படியானாலும் 600 அடி ஆழம் வரைக்கும் போட்டிருக்காங்க. இப்போ எந்த போரும் சரியாக ஓடலை. ஒரு கிணறு 100 அடி ஆழ கிணறு ஒன்று இருக்குது. சீசனில் மட்டும் நல்லா ஓடுது. இந்த நமக்கு வறட்சிங்கிறது இந்த சீசன் தான். ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் மிக கொடுமையான வறட்சி இந்த ஏரியாவில். நீர்மட்டம்லாம் 80 அடி கீழே போயிடும். இங்கே ஒரு டீப்பராக ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு தண்ணி கிடச்சா தான் இங்கே கோட்டையை சமாளிக்க முடியும். அரசு பெட்ரோல் பல்க் எப்படி ஓடுது பார்த்து கொடுத்த பாயிண்ட்டு. ஈசான மூலம்னு சொல்லி 600 அடியாக நம்ம போட்டு ஃபெயிலியர் ஆச்சா. ஸோ அவர் போட்டது என்னது? அது பேர் என்ன பேர்? மூடநம்பிக்கையாக என்னது? ஈசான மூலையில் போட்டது கம்பு தேங்காய் சுற்றி போட்டார். வந்து 3 ஸ்கேன் தான் எடுத்தேன். தென்கிழக்கு மூலையில் பாயிண்ட் அமைஞ்சது. 2 ஊற்று அவருக்கு 2 3 ஊற்று அமைஞ்சது மேலே இங்கேயுமா. போரே போட முடியாத அளவுக்கு தண்ணி வந்துச்சு. அது பட் கம்பெனி எத்தனை போர் போட்டு ஃபெயிலியர் ஆகிப்பார். அவருக்கு நம்ம தண்ணி உருவாக்கி கொடுத்தோம். அதை விட இவர் நம்ம இப்போ பாலன் வீட்டுக்கு ஒரே ஒரு ஸ்கேன் தான். அவருக்கு வடகிழக்கு மூலையில் ஒரு சுமாரான ஒரு இது இருக்கிறதுல பெஸ்ட் இடம். உங்கள் இடத்துல ஸ்கேன் பண்ணுறதுல பெஸ்ட் இடத்த கொடுக்கும். அதில் இதை போட்டு பார்த்துக்க வேண்டியதான். ஒரு ஸ்கேன்லேயே ஒரு பாயிண்ட்டு தண்ணி வந்துட்டு அது போரே போட முடியலன்னாரு. ஸோ நமக்கு விஞ்ஞானம் தான் வாழ்க்கை. நான் போகிற இடம் ஃபுல்லாக பல போர்வெல் போட்டு, அதுவும் வடகிழக்கு மூலையில் தான் நிறைய போரை போட்டு ஃபெயிலியர் ஆகி அதுக்கு பிறகு என்ன கூப்பிட்றாங்க. இது 400 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டுருக்கு. இந்த முதல் ஸ்கேனு 1200 அடி. முதல் ஸ்கேனில் இதில் எத்தனை மீட்டர் அடையாளம் வச்சுருக்கோம்? 29.25 அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் அடையாளம் வச்சுருக்கோம். 150 to 200 மீட்டர் ஆழத்துக்குள்ளே ஒரு நல்ல பிரேக்கு கிடைக்கும். முதல் ஸ்கேன்லேயே ஏறக்குறைய நல்ல பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. இடத்த அடையாளம் வச்சுக்கோங்க. நல்ல போட்டுக்கலாம் வைங்க. கல் வேணுமா ரவி? மண்டை 29.25. இது மேற்க நோக்கி 2வது ஸ்கேன். இங்கே வடக்கத்துக்கு நீரோட்டம், அதனால் கிழக்கிருந்து இப்போ ஸ்கேன் ஆரம்பிச்சிருக்கோம். முதல் ஸ்கேனில் ஒரு நல்ல பாயிண்ட் ஒன்று அமைஞ்சிருக்கு. அது பக்கத்தில் 2 சைடுமே பைப் லைனு பேரலாக இல்லை, கிராசிங் கிடக்கு. 150 to 200 மீட்டரில் ஒரு பிரேக் காணப்படுது. ஆனால் 400 மீட்டர் ஆழம் வரைக்கும் ஸ்கேன் பண்ணியிருக்கோம். ஸோ 600 அடிக்குள்ளே தண்ணி வரலைன்னா 400 மீட்ரு, அதாவது 1200 வரைக்கும் கண்டினியூ பண்ணணும். ஏன்னா இந்த டெக்னாலஜியில் மேலேயே வரும், கரெக்டாக அதே டெப்த்தில் கூட வரும், கீழே போயும் வரும். அதனால் தண்ணி உள்ள இடத்த அது கரெக்டாக காட்டிடும். ஆழம் மட்டும் அக்யூரேட்டாக இருக்காது, முன்ன பின்ன தான் வரும். முதல் ஸ்கேன்லேயே நல்லா ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. 2வது ஸ்கேன் என்ன சொல்லுவது பார்ப்போம். இந்த 2வது ஸ்கேனில் இந்த பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. 22-60 மீட்டருங்கிற டிஸ்டன்ஸில் 100 மீட்டருக்குள்ளே, அதாவது கடினப்பாறைக்கு மேலே உள்ள ஊற்றுன்னு காமிக்கு. இது அநேகமாக 100 அடி ஆழத்துக்குள்ளே வரக்கூடிய தண்ணியாக இருக்கும். அது கீழே ஃபுல்லாக கருங்கல் பாறை வந்துடும். இது சுமாரான ஈல்டு தான். மேல் ஊற்று
இது 3வது ஸ்கேனு. 40 மீட்டருக்கான ரிப்போர்ட்டு வரும். கிழக்கிருந்து மேற்க நோக்கி இது 3வது ஸ்கேனு. 400 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 2வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அது வந்து 100 மீட்டருக்குள்ளே அப்படின்னு ஒரு மார்க்கிங் வருது. கருங்கல் பாறைக்கு மேலே அது அநேகமாக 100 அடிக்குள்ளே வரக்கூடிய ஒரு ஈரம் சகதியை அதிகப்படி 1 இன்ச்சு ஈல்டாக இருக்கலாம். அதெல்லாம் ஒரு ஈரம் டச் ஆகிட்டு தண்ணி வந்துட்டு அப்படின்னா ரொம்ப ஆழம் போட வேண்டிய தேவையில்லை. 2வது ஸ்கேன் மட்டும். இந்த 3வது ஸ்கேனில் ஒன்றும் அடையாளம் வரல. முதல் 2 ஸ்கேன்லேயும் அடையாளம் இருக்குது. ஒன்று ஆழமாக உள்ள ஒரு அடையாளம் முதல் ஸ்கேனில். 2வது ஸ்கேனில் ஷேலோ அடையாளம், அதாவது 100 மீட்டருக்குள்ளே உள்ள வாட்டர் டேபிள். இப்போ 4வது ஸ்கேன் நோக்கி மெஷர்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. இந்த ஏரியாவில் பல பேருக்கு நாங்கள் தண்ணி உருவாக்கி கொடுத்துருக்கோம். யாருக்கெல்லாம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் சொல்லுங்கள். அரசி அடுத்து கம்பனுக்கு கம்பனுக்கு அந்த இடத்துல ஒன்று நல்லா போகிறது தானே? இல்லை, சுமார். இது ஒரு பாலன் வீட்டுக்கு வீடு துவைக்கு ஓடுது போதும். ஸோ கம்பன் எத்தனை போர் போட்டு ஃபெயிலியரான இடத்துல தண்ணி உருவாக்கி கொடுத்துருக்கோம், அதை சொல்லுங்கள். தண்ணி மற்றதில் நாங்கள் போட்டதில் புகையாக இருந்தது. கம்பன் புகையாக வந்ததில் நம்ம தண்ணியே வந்து உருவாக்கி கொடுத்துருக்கோம். சரி, அதுக்காக அந்த இடத்துல அவ்வளோ தண்ணி. ஆமாம், அவ்வளோ. உங்கள் இடத்துல இருக்கிறதுல பெஸ்ட் இடத்த கொடுக்கும். அதை ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல பெஸ்ட் இடம், அவ்வளோதான். முழுக்க இடத்துலன்னு சொல்ல முடியாது. ஸ்கேன் பண்ண இடத்துல பெஸ்ட் இடம். இது 4வது ஸ்கேனு மேற்க நோக்கி. 3வது ஸ்கேனில் ஒன்றும் அடையாளம் வைக்கல. 400 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுலேயே 1 2 4 போர் அடங்கு. ஷீட்டுக்கிட்ட ஒரு போர், அங்கே ஒரு போர், அந்த மூலையில் ஒரு போர். ஸோ இந்த ஏரியாவில் மட்டும் 4 போர். நாலாவது ஸ்கேன்லையும் ஒன்றும் அடையாளம் வரல. வச்சிருங்க வச்சிருங்க. இந்த 4வது ஸ்கேனில் அடையாளம் வரல. இந்த லைனில் தான் இவங்க ஆல்ரெடி 4 போர் போட்டிருக்காங்க. 4 போர் போட்டிருக்காங்கல்ல. இடத்தினுடைய எல்லாம் முடியுது. ஏறக்குறைய 10 ஏக்கர் இடமா? 10 ஏக்கர் இடம் 12 ஏக்கர் இடம் 5 ஸ்கேனில் முடியுது. இது இடம் அமைப்பை பொறுத்து. இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு வடக்கு தெற்கு, அதாவது வடமேற்கு தென்கிழக்கு. நம்ம கிழக்கிருந்து மேற்கு நோக்கி பார்க்கும்போது இவங்களுக்கு 5 ஸ்கேன்லேயே இடம் முடியுது. சில இடங்களில் 3 ஏக்கருக்கே 10 ஸ்கேன் வரும். உங்களுக்கு 12 ஏக்கர் இருந்தாலுமே 5 ஸ்கேனில் முடியுது. அதாவது ஏறக்குறைய நம்ம இடத்தினுடைய தன்மை 60-70% தெரிஞ்சு போச்சு. எங்கெல்லாம் தண்ணி இருக்குது இல்லைங்கிறது ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு. முதல் 2 ஸ்கேன்லேயும் அடையாளம் வச்சோம். அதுக்கு அடுத்த 2லேயும் அடையாளம் வைக்கல. இது என்ன ரிசல்ட் சொல்லுதுன்னு பார்ப்போம். நீங்கள் இந்த லைனில் தான் 4 போர் போட்டிருக்கீங்க. அந்த ஓரத்தில் நீங்கள் அந்த 2 போர் போட்டு தண்ணி வராத தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ இந்த 2 போர் உள்ள லைன் இதில் வரும். போர்வெல் போடுறதுக்கு முன்னாடி, கிணறு வெட்டதுக்கு முன்னாடி சயின்டிஃபிக் முறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல லட்சம் ரூபாய் இழப்புகளை நீங்கள் தவிர்க்கலாம். அதில் சந்தேகமே கிடையாது. விஞ்ஞானமும் 1-2 இடத்துல மிஸ் ஆகும். சில டெக்னிக்கல் ஃபால்ட்டால், என்னுடைய கவனக்குறைவால் நீங்கள் சில விஷயம் சொல்லியிருக்க மாட்டீங்க. நான் அதை சொன்னாலும் கவனத்தில் நான் வச்சுருக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு 7 to 3% ஒரு ராக்கெட்டை விட்டால் 1-2 தவறுது இல்லையா? அந்த மாதிரி தான். ஆனால் 90% மேலே
கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிடும். அதே மாதிரி தான் இதுவும். ஆனால் நீங்கள் ஏனாதானு போடுறது வந்து 100% மேலே ஃபெயிலியர் ஆகும். அதிர்ஷ்டம் தானே, லக்கில் தானே இது பண்ணுறீங்க. பாறை அமைப்பை பற்றி படித்து அனுபவம் இருந்தும் இந்த டெக்னாலஜி இருந்துமே மிஸ் ஆகுதுன்னா தண்ணி கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டமான வேலைன்னு தெரிஞ்சுக்காங்க. ஏன்னா நிலத்தடி நீரோட்டங்கிறது மழை அளவை பொறுத்து, அது ரீசார்ஜிங் ஆகி உள்ள பூமிகளை போகிற அளவை பொறுத்து, நாம் பயன்படுத்துகிற அளவை பொறுத்து மாறுபட்டுகிட்டே இருக்கும். அதான் அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். அதிர்ஷ்டத்தில் 1-2 நல்லா சூப்பராக அமையும். ஆனால் அது எப்போதும் எல்லா இடத்துலையும் அமையாது. அரசி பல்க்கு தூரத்தில் தெரியுது. அங்கே தான் நாங்கள் பார்த்து கொடுத்தோம். பல்க்கு ஆரம்பிக்க முன்னாடி ஈசான மூலையில் அவங்க போர்வெல் போட்டு ஃபெயிலியர் ஆகி தென்கிழக்கு மூலையில் 3 ஸ்கேன் அதில் பெஸ்ட்டான இடத்த கொடுத்தோம். நல்ல ஈல்டு, அது 3 இன்ச்சு ஈல்டுக்கு மேலே அது போர்வெல் போட முடியாமல் தான் கலந்துட்டாங்க. அந்த சரம் இங்கே நம்ம இந்த இப்போ ஆய்வு பண்ணி செஞ்சுருக்கிற இடத்துல வரல. அது இன்னும் கொஞ்சம் வடமேற்கு தென்கிழக்குங்கிற திசையில் அது அந்த சரம் போகும். கம்பன் தோட்டம்லாம் அங்கே தானே இருக்குது. அங்கே இருக்கிற தண்ணி கம்பன் தோட்டத்தில் இல்லை பாருங்கள். அதான் இயற்கையினுடைய அமைப்பு. எந்த இடம் அடையாளம் வரல. பல பொருள் இந்த லைனில் தான் போட்டிருக்காங்க. ஏன் தண்ணி வரலங்கிறது அந்த ரிப்போர்ட் கரெக்டாக காட்டுது. இந்த பகுதியில் ஃபுல்லாக அவங்க பொருள் போட்டக்கூடாது. 1வது ஸ்கேனு 2வது ஸ்கேனில் மட்டும்தான் அடையாளம் வந்திருக்கு. வேறு மீதி 3 ஸ்கேன்லேயுமே அடையாளம் வரல. இந்த 12 ஏக்கர் இடம் கிழக்கு இருந்து ஸ்கேன் பண்ணாலும் 5 ஸ்கேனில் முடிஞ்சது. முதல் 2 ஸ்கேனில் மட்டும்தான் அடையாளம் வச்சுருக்கோம். மேற்க வர வர தண்ணீர் இல்லை. உங்கள் போருக்குள்ள இங்கே தான் போட்டிருக்கீங்க. 9 போகிறோம். அங்கிட்டலாம் வடகிழக்கு அங்கேயும் போட்டிருக்கு. ஆமாம், அங்கே ஒன்று தென்கிழக்கு மூலையில் ஒன்று போட்டு போயிடுறாங்க. இல்லை நமக்கு அந்த 1வது ஸ்கேனுடைய மத்தி இங்கிட்டு 2வது ஸ்கேனில் உள்ள ஒரு இடம், 2 இடம் தான். திரு பொன்னுசாமி அவர்கள் இடத்துல உள்ள முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் இதுதான். அருமையான ரிப்போர்ட்டு. இது 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. ரொம்ப கொஞ்சம் சுமாரான ரிப்போர்ட்டு, மேல் ஊற்று மட்டும்தான். இது 3வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு, அடையாளம் இல்லை. இது 4வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு, இதுலேயும் அடையாளம் இல்லை. இந்த லைனில் தான் போர்வெல்லாம் போட்டிருக்காங்க. இது 5வது ஸ்கேன் கடைசி ரிப்போர்ட்டு, இதுலேயும் அடையாளம் வைக்கல. இது திரு ஜெகநாதன் அவங்க தோட்டம். அதே இது வெங்கடேஸ்வரபுரம் தானே, வேற பஞ்சாயத்து தான். வெங்கடேஸ்வரபுரம் பஞ்சாயத்து. இதில் முதல் ஸ்கேனு. இதில் எவ்வளோ ஏக்கர் இடம்? 7.5 ஏக்கர். தொடர்ச்சியாக இருக்கா, கூடுதலாக இருக்கா? இதில் எத்தனை பேர் போட்டிருக்கீங்க? ஏழு போர். ஏதாவது ஓடுதா? கொஞ்சமாக ஓடுது. இதெல்லாம் எப்போ ஓடுது? இது எதுவுமே விஞ்ஞான மரப்படி போடலை, அப்படி தானே? ஏழு அது யார் வச்சு பார்த்தா சுத்தமா? எந்த ஊர்? கரூர்ல இருந்தெல்லாம் இங்கே கூப்பிட்டு பார்த்தீங்களா? அப்போ நம்ம அறிமுகம் இல்லையா? அப்போ தெரியாது. அப்படியா? ஏதாவது கொஞ்சமாவது வந்துச்சா இல்லையா? நான் ஏன் இந்த மாதிரி கருவியை பயன்படுத்துறேன்னு தெரியுதா? தரையில் வச்சிடணும், அது வேலையை அது பார்க்கணும். கையில் வச்சு போனால் நம்ம கை ஆட்டம், ஓட்டம் எல்லாம் அதை பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் தரையில் அதுவாக ஸ்கேன் பண்ணக்கூடிய கருவி வாங்கியிருக்கேன். ஸோ இந்த முதல் ஸ்கேன் இங்கே முடிஞ்சது. இதில் தான் அவங்க போர்வெல் போட்டிருக்காங்க 500 அடி ஆழம். இந்த முதல் ஸ்கேன் ஒரு அடையாளமும் வரல. சரியான பாறை. இந்த மண் கண்டா, இந்த மண் ஒரு 3 அடி 4 அடி, அது கீழே இந்த சுக்காம்பாறை ஒரு 5-6 அடி, அது கீழே இம்மிடியட்டாக 20 அடி 15 அடி கீழே கருங்கல் வர ஆரம்பிச்சிருது. ஒரு முறிவு கிடையாது. 1200 அடி ஆழம் வரைக்கும். இதில்
தான் அவங்க 500 அடி இந்த இடத்துல போட்டுருக்காங்க. ஸோ இது வந்து ஏறக்குறைய வடக்கத்தக்க இந்த இடத்துல மட்டும் 3 போர் கிடக்கும். இந்த இது ஒன்று அங்கே ஒன்று போட்டிருக்கல, அது வேற ஆளுக்கா மூடி இருக்க? போர் போட்டு மூடிட்டீங்க. இந்த அது அது என்னது? வேற ஆளுக்கு. ஓ சரி சரி. ஸோ அதனால் இதில் இவ்வளோ லென்த்துக்கு ஏறக்குறைய 200 மீட்டர் தூரத்துக்கு இங்கே வேறு சர்வே பண்ண வேண்டாம்னு நானே சொல்லிட்டேன். வடக்குக்கு இதுக்கு அடுத்து கவர் பண்ணாத ஏரியா மேற்கன்னா போகலாம், மேற்கு அல்லது கிழக்கு போய்க்கலாம். இவருக்கு இந்த இடம் வந்து வடக்கத்துக்கு தான் லென்த்தியாக இருக்குது. அதனால் ஒரு ஸ்கேனோட அங்கே நிப்பாட்டியாச்சு. ரெண்டாவது ஸ்கேனு வேறு ஒரு பகுதி, அவங்க இடத்துடைய வேறு ஒரு பகுதி, கிழக்கிருந்து மேற்க நோக்கி இது ரெண்டாவது ஸ்கேன் நடந்துட்டுருக்கு 400 மீட்டர் ஆழத்துக்கு. இதில் எத்தனை போர் போட்டிருக்கீங்க? அது ஒரு போர் தெரியுது. இங்கே எத்தனை போர் போட்டிருக்கீங்க? இங்கே ஒன்று தான் இருக்குது. அந்த ஒரு போர் தான் ஓடுதா? அது ஓடுது. குறைவாக ஓடுது. கிணறா இது? ஆழம் எவ்வளவு? காலையில் பார்த்த தோட்டம் இதுதான். அவங்களுக்கு தான் முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வந்திருக்கு. ஆழமாக ஒரு வெடிப்பு 500 அடியிலேருந்து 600 அடிக்குள்ளே. அந்த தோட்டத்துக்கு கிழக்குள்ள பயில தான் இப்போ ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம். இது வேறு திரு ஜெகநாதன் அவங்களுடைய தோட்டம் இது. மூணாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு மேற்கு நோக்கி. ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அது 500 to 608 மீட்டர் ஆழத்துக்கு எடுத்த 40 அடிக்கு கீழேயே பாற ஆரம்பிச்சிருது. 35-40 அடி கீழேயே அது கீழே போய் தான் பிரேக் ஆகுது. ரொம்ப ரொம்ப சுமாரான பிரேக்கு. மூணாவது ஸ்கேனும் 400 மீட்டர் ஆழத்துக்கு நடந்துகிட்ருக்கு. அந்த பனைமரத்து வரைக்கும் அவங்க இடம் இருக்குது. இந்த இடத்துல பாயிண்ட் என்னென்னா வடக்கு தெற்க லென்த்தியாக கிடக்கு, கிழக்கு மேற்க லென்த்து குறைவாக இருக்குது. மூணாவது ஸ்கேன் முடிவில் இந்த இடம் அடையாளம் இருக்குது. இந்த டிரான்ஸ்போர்ட்டர் கருவி வந்து ஜஸ்ட் 1.25 மீட்டர் மேல் கசிவு அல்லது மேல் மட்டும்தான். அதுக்கு ஆழமாக பொருள் போடவே வேண்டாம். இதே சரத்தில் தான் அந்த போர் அவங்களுக்கு 35-40 வந்து அது கொஞ்சம் சுமாராக ஓடிட்டுருக்குன்னு சொல்கிறார். இதுவும் அந்த போரும் இந்த பாயிண்ட்டும் ஒரே சரம். வடமேற்கு தென்கிழக்குங்கிறதுல கரெக்டாக ரிப்போர்ட் வந்திருக்கு. எவ்வளோ துல்லியமாக காட்டுது பாருங்கள். ஆழமாக இருந்தால் ஆழமாக காட்டுது. ஆமாம், நீர்மட்டம் 15 அடி 20 இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கீழே ஃபுல்லாக கருங்கல் பாறை. இந்த இடத்த ஆழமாக போட வேண்டாம். இதெல்லாம் கிணறு அடிக்கலாமா? இந்த இடம் போர்வெல் போடுங்க, போட்டு பார்த்துட்டு தேவைன்னா கிணறு அடிச்சிருங்க. இதில் தான் முதல் ஸ்கேனில் ஆழமாக ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். அந்த சரம் வேறு, இது வேறு என்ன? ஆனால் இந்த சரம் அங்கே இல்லை சார், அவங்களுக்கு அங்கே இருக்காது, அது வேறு சரம். வேறு சரம். இது 40 அடிக்குள்ளே நீர்மட்டம் கிடக்கு. இப்போ மோட்டர் ஓடலை, கம்ப்ரஸர் வச்சுக்கோங்க, 40 அடிக்குள்ளே நீர்மட்டம் கிடக்கு. ஸோ நமக்கு இதுக்கு நேராக வச்ச அடையாளம் கரெக்டாக இந்த ரிப்போர்ட்டை தான் காமிக்கும். இதே சரத்தில் தான் அங்கே மேல் ஊற்று பாயிண்ட் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ கிணறு அடிக்க அருமையான இடம். இது கூட நீங்கள் கிணறு அடிக்கலாம். அதை ஒன்று போட்டு பார்த்து ரெண்டில் எது பெஸ்ட்டாக அதில் கிணறு அடிக்கும். இது இடத்தினுடைய தெற்கு தென்மேற்கு திசை. மேற்கே இருந்து கிழக்க நோக்கி இது 4வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு 400 மீட்டர் ஆழத்துக்கு. 3வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சோம். அது வந்து ஏற்கனவே அவங்க போர்வெல் போட்ட அதே சரத்தில் ஒரு பாயிண்ட் அமையுது. மேல் ஊற்று மட்டும் அதிகப்படி 150 அடிக்குள்ளே. ஆனால் 40 அடியிலேருந்து எதிர்பார்க்கலாம். 40 அடிக்குள்ளே வந்தாலும் வந்துடும். மேல் கசிவு மட்டும்தான். அதுக்கு போர்வெல் போட்டு கிணறு அடிக்க நல்ல அருமையான இடம். ஏன்னா இந்த போரில் வந்து இந்த கோடையிலையும் அந்த மேல் கசிவு
இந்த ஏரியா என்டையர் ஏரியாவும் சரியான கடுமையான பாறை. இந்த 3 ஸ்கேன் ரிப்போர்ட்னு சொல்கிறது என்னென்னா மிக கடுமையான பாறை. இந்த 3வது ஸ்கேனில் மட்டும் மேல் கசிவு மட்டும் இருக்குது. 2வது ஸ்கேனில் ஆழமாக ஒரு 650 மீட்டருக்குள்ளே ஒரு சுமாரான பிரேக்கு காணப்படுது. கருங்கல் பாறையில் ஒரு சுமாரான பிரேக். 4வது ஸ்கேனில் டிரான்ஸ்போர்ட்டர் கருவியிலேருந்து 30,000 மீட்டருங்கிற டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட்டு பாறை வந்து பிரேக்கு காணப்படுது. 100 மீட்டர்லேருந்து 150 மீட்டர் ஆழத்துக்குள்ளே. ஆனால் நம்ம 400 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ணியிருக்கோம். அந்த பிரேக் காணப்படுறது வந்து 100 to 150 மீட்டர். திரு ஜெகநாதன் அவர்களுடைய 1வது நிலம். முதல் ஸ்கேன் அடையாளம் இல்லை. 2வது ஸ்கேனில் ஆழமாக ஒரு போர்வெல் பாயிண்ட்டு இருக்குது, சுமாரான பாயிண்ட்டு அடையாளம். இது வந்து மேல் ஊத்து பாயிண்ட்டு, இது ஒரு அடையாளம் இருக்குது. இது 150 மீட்டருக்குள்ளே ஒரு பாயிண்ட் இருக்குது, சுமாரான பாயிண்ட், இதுவும் அடையாளம் இருக்குது. இது திரு ஜெகநாதன் அவர்களுடைய இன்னொரு தோட்டம். இதில் ஒரு கிணறு கிடக்கு. ஆழம் எவ்வளோ இருக்கும் அந்த கிணறு? 30 100 அடி இருக்கும். இங்கே போகிற அங்கே கிடக்குங்க கிழக்கு தள்ளி. அது இன்னொரு கட்டுமத்த இடம். வேறு அந்த இடம். இந்த தோட்டத்தில் மட்டும் எத்தனை போர் போட்டுப்பாங்க? 2 3 அந்த போர் மட்டும் தான் கொஞ்சம் ஓடும். அங்கெல்லாம் ஒரு 1000 அடி ஆழம் போர்வெல் போட்டு சும்மா அடக்கு. இது மொத்தத்தில் 6வது ஸ்கேனு. இந்த தோட்டத்தை பொறுத்தவரை இது 2வது ஸ்கேன். அதில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். இங்கே பார்த்த 5வது ஸ்கேன், அதாவது இங்கே பார்த்ததில் 1வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். ரொம்ப டீப்பராக இருக்குது. ஏறக்குறைய 750-800 அடிக்குள்ளே ஒரு சின்ன சுமாரான ஃப்ராக்சர் காணப்படுது. மொத்தம் 3 தட்டு முறியுது. ஆனால் கடைசி தட்டு, அதாவது 600 to 800 அடிக்குள்ளே உள்ள தட்டில் மட்டும் கொஞ்சம் உயிர் இருக்குது. மற்றபடி ட்ரையாக இருக்குது. பார்த்த 4 ஸ்கேன் அது வேறு ஒரு பகுதியில் உள்ள தோட்டம். இது அவருடைய 2வது தோட்டம். இதுதான் கிணறு. இது ஒரு கிணறு இருக்குது. கிழக்கு அதாவது தென்மேற்கு திசையில் வடகிழக்கு திசையில் ஒரு போர் போட்டிருக்கு. அது வேற ஒரு இடத்துல உள்ள தண்ணி போர். அந்த தண்ணி தான் இங்கே வந்துட்டுருக்கு. இங்கே ஒரு 4-5 போர் போட்டிருக்காரு. எதுவுமே தண்ணி இல்லை. இங்கே வந்து நீரோட்டங்கிறது வடமேற்கு தென்கிழக்கு. அதனால் கிழக்கிருந்து மேற்கு நோக்கி ஸ்கேன் பண்ணுறோம். இது 400 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இதே சரத்தில் தெற்க ஒரு அடுத்தவங்க தோட்டத்தில் ஒரு 1000 அடி ஆழத்துக்கு இது இந்த தோட்டத்தில் இது 3வது ஸ்கேனு. மொத்தத்தில் 7வது ஸ்கேன். 2வது ஸ்கேனில் எந்த அடையாளமும் இல்லை. அது கிணத்துல ஒரு 65 அடி கிளம்புல கருங்கல் பாருங்கிற ரிப்போர்ட்டை காட்டுது. மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டு இருக்கு. இவங்க இந்த ஏரியாவில் வந்து இவங்க இடத்துக்கு அது என்ன திசை? கிழக்க தானே அது? கிழக்க மேற்க, இது என்னது வடக்க. அந்த வடகிழக்கு திசைகளை இவங்க இடத்த விட்டு வெளியே ஒரு சரம் போகுது. அங்கிட்ட ஏதாவது இடம் வந்தால் விலைக்கு வாங்க சொல்லுங்க, சரியா? அந்த போர் ஓடுது இல்லையா, அதுக்கு நேராக கிழக்க. ஏன்னா அதுதான் அரசி பழக்கு நம்ம பிடிச்சி கொடுத்த பாருங்க, அந்த சரம் வரும். இது ஃபுல்லாக தண்ணி வராத பாறையாக தான் இருக்குது. 1000 அடி போட்டால் தண்ணி இல்லைன்னா அப்போ இந்த ஏரியா எவ்வளோ மோசமாக இருக்குன்னு பார்த்துக்காங்க. 1000 அடி போட்டிருக்காங்கல்ல. ஸோ
இங்கே பார்த்த 3 ஸ்கேனில் முதல் ஸ்கேனில் மட்டும்தான் ஆழமாக ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. மீதி இடத்துலையுமே ஆழமாக போர்வெல் போட தகுதியில்லைன்னு சொல்லுது. 65 அடி கீழே அல்லது 70, 80 அடி கீழே ஒரே பாறை. புரிஞ்சுட்டீங்களா? நீங்கள் இந்த லைனில் எதுவும் போர் பண்ணுறீங்களா? இந்த தோட்டத்தில் இது 8வது ஸ்கேன். மூணு ஸ்கேன் ஒரே வரிசையில் கிழக்கு மேற்க பார்த்தாச்சு. இது விடுபட்ட இடம் தனியாக தென்னந்தோப்பு. இதில் ஒரு ஸ்கேன். இந்த ஸ்கேனுக்கு நேர வடக்கு தான் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஆழமாக பொருள் போடுறதுக்கு. மற்ற 2 ஸ்கேன்லேயும் அடையாளம் இல்லை. அதை விட இது பெட்டராக இருக்கா இல்லையா, அதே சரங்கு தொடர்ந்து வருதாங்கிறது இப்போ தெரிஞ்சிடும் கொஞ்சம் நேரத்தில். ஜெகநாதன் அவர்களுடைய 2வது நிலம். முதல் ஸ்கேனில் ஒரு ஆழமான ஒரு பொருள் பாயிண்ட் இருக்குது. இது மேல் கிணத்தினுடைய எபைட்டு காட்டுது, அடையாளம் இல்லை. இது 3வது ஸ்கேன். இது சைடு பொருள் போடுறதுக்கு உண்டான அடையாளம். 4வது ஸ்கேன் தென்னந்தோப்புல பார்த்தது, இதுலேயும் அடையாளம் இல்லை. இது வெங்கடேஸ்வரபுரம் என்ற ரெட்டியார்பட்டி ஊருக்குள்ளே உள்ள சர்வீஸ் சென்டர், பைக் சர்வீஸ் சென்டரு. இதில் ஆல்ரெடி 2 போர்வெல் போட்டுக்காங்க, 300 அடி. இந்த சீசனில் அதில் தண்ணி இல்லை. சீட்டு குடிக்கல இந்த சீட்டு இதில் வடக்கு தெற்க தான் இங்கே நீரோட்டம். மேற்கு கிழக்க இப்போ ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 200 மீட்டர் ஆழத்துக்கு. 200 மீட்டர் ஆழத்துக்குள்ளே இந்த என்டையர் ஷோரூம்லேயும், இந்த ஷோரூம் பைக் சர்வீஸ் சென்டரில் தண்ணி இருக்கா இல்லைங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு தெரிஞ்சிடும். இங்கே ஒரு வீட்டுக்கு இப்போ தான் பார்த்து கொடுத்தோம். ஒரு வீடு போட்டு தண்ணி வந்துச்சு இல்லை, பாலன். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி போர் போட்டது. அங்கே ஒரு 80 அடியிலேருந்து ஈரமே வராமல் போட்டு 290 அடிக்கெல்லாம் போர்வெல் போட முடியாத அளவு தண்ணி அந்த வீடு தான். அறுபது அடி ஆழத்திலிருந்து 250 அடிக்குள்ள சுமாரான கசிவு. இது முத்தமால்புரம். இது வந்து குவாரி சைட்டு. நிலத்தடி பாறையினுடைய கடினத்தன்மையை தெரிந்து கொள்வதற்காக அந்த ஸ்கேன் நடந்துட்டு இருக்கு. 40 மீட்டர் இடத்துக்கு இப்போ பாறை வடமேற்கு தென்மேற்குலாம் தென்மேற்கு நோக்கி 40 மீட்டர் கடல் போட்டு வரும். 25 மீட்டர் ஒரு 25 அடி போயிருப்பீங்களா? 25 அடி 30 அடி போயிட்டா? 30 அடி போய் அதில் கல் வருது. அதுக்குள்ள தண்ணி வந்துட்டு தட்டுத்தட்டாக இருக்கு. அது பேர் டிஎம்ஆர். அந்த இருக்கு இல்லையா, டென்ஸ் மீடியா ராக்கு. அது கடின பாறை கிடையாது. ஆனால் அதில் கொஞ்சம் ஹார்ட் ராக் வந்துருக்கு. அதுக்குள்ள ஹார்ட் ராக் அந்த தட்டு ஒரு பாறை. ஆமாம், அதுக்கடுத்து ஊடே கிராவல் வந்துருக்கு. கிராவல் வருது. அதுக்கடுத்து தட்டு. ஆமாம், அதுக்கடுத்து இது அது வேற கலராக இருக்குது, இது வேற. ஆமாம், இங்கிட்டு அப்படி மாறும். கிழக்கு மேற்க கண்டிப்பாக மாறும். வடக்கு ஒரே மாதிரி அந்த கொடி போது பாருங்க, அது அப்படியே இருக்கும். இதுலேயே மேலே இலக்கம் கடினப்பாறை கொஞ்சம் மாறும். பிரச்சனை வரக்கூடாது. இது மேற்க நோக்கி 2வது ஸ்கேனு. முதல் ஸ்கேன் என்ன சொல்லுதுன்னா 40-45 அடி வரைக்கும் டிஎம்ஆர் இருக்குது. டென்ஸ் மீடியம் ராக், அதாவது கிராவல். டென்ஸ் மீடியம் ராக் வந்து 40-45 அடி. அதுக்கு கீழே தான் காடு ராக். அதுக்கு கீழே ஃபுல்லாகவே காடு ராக் தான். இந்த ஏரியா பாறை என்பது அழகாக காட்டுது. ஏறக்குறைய வடக்கு தெற்கு தான். அதனால தான் கிழக்கு மேற்க ஸ்கேன் பண்ணுறோம்.
தென்காசி இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்கும்? ரெண்டாவது ஸ்கேன்லேயும் 45-50 அடிக்கு கீழே கருங்கல் பாறையை காட்டுது. கரெக்டாக இங்கே ஒரு 27.5 மீட்டரில் ஒரு தண்ணி நீர்ச்சரம் காட்டுது. கரெக்டாக அந்த தண்ணியை காட்டுது. அந்த வாட்டர் பாடி இருக்குல்ல, அதுக்கு நேராக இங்கே அதே சரத்தில் தண்ணி இருக்கிற மாதிரி ரிப்போர்ட்டில் வருது. 80 மீட்டர் காட்டுது. பாறை கடின பாறை காட்ராக்ங்கிறது 45 அடிக்கு கீழே தான் இருக்கு. அதுக்கு மேலே ஃபுல்லாக ஆல் சாயில், சாஃப்ட் டென்ஸ் ராக்கு, டென்ஸ் மீடியா ராக்கு. 45 அடி வரைக்கும் டென்ஸ் மீடியா ராக் இருக்கு. அதுக்கு கீழே தான் காட்ராக் வருது. முதல் ஸ்கேன் 40-45 அடிகளாக கடின பாறை. ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட் அதே தான், 40-45 அடிகளாக கடின பாறை. ஆனால் தண்ணீர் இருக்குது. இன்று மாலையில் ஆய்வுப்பணிக்கு வந்திருக்கிற இடம் பாரதி நகர் போர். இது கேடிசி நகர் வடபகுதி, கேளநத்தம் பஞ்சாயத்து ஏரியா. இது வரைக்கும் இந்த பிளாட்டில் எதுவும் போர்வெல் போடலை. இந்த ஏரியாவில் நீரோட்டங்கிறது வடகிழக்கு தென்மேற்குங்கிற திசையில் இருக்கும். அதனால் வடக்கு தெற்க ஸ்கேன் பண்ணுறேன். 12 மீட்டர் லென்த்து, 120 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இங்கே கிழக்க மேற்கு உள்ள வீடுகளில் தண்ணி நீர்வளம் எப்படி இருக்குது, போர்வெல் சப்ளை எப்படி இருக்குது. இங்கே உள்ள கிழக்கு வீடு மேற்கு வீடுகளில் உள்ள கம்ப்ரஸர் சத்தமாக கேட்குது. எல்லாமே கம்ப்ரஸர் தான். ஏரியா கொஞ்சம் டஃப்பான ஏரியா. இப்போ 400 அடிக்கு ஸ்கேன் பண்ணுறோம். 400 அடிக்கில் உள்ள தண்ணி என்னங்கிறத இப்போ தெரிஞ்சிடும், கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். இது பிளாட்டினுடைய மேற்கு ஓரத்தில் இது ரெண்டாவது ஸ்கேனு. முதல் ஸ்கேன் முடிவில் 590ங்கிற இடத்துல அந்த இடத்துல அடையாளம் வச்சுருக்கோம். வேறு 40-45 அடிக்கு கீழே ஃபுல்லாக ஒரே ராக். 45 அடி வரைக்கும் சிதைவு பாறை, இலக்கமான பாறை வரும். அதில் இப்போ இந்த நேரத்தில் ஈரம் கூட இந்த நேரத்தில் வராது. சீசனில் மழைக்காலத்தில் மட்டும் கொஞ்சம் இருக்கும். இந்த ரெண்டாவது ஸ்கேன் வந்து 180 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துச்சு. முதல் ஸ்கேன் வந்து 125 மீட்டர் ஆழம். இது 180 மீட்டர், கொஞ்சம் ஆழமாக ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. முதல் ஸ்கேன் ஏறக்குறைய பாயிண்டே இல்லை, ஃபுல்லாக பாறை அமைப்போ. இது ரெண்டாவது ஸ்கேன் ஒரு ஈரப்பதம் 60 அடிக்குள்ளே.